இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க மாறும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த தூய திருப்பலியிலே நம்முடைய மண்ணிலிருந்து இறைவனுடைய பணிக்காக முதலில் அழைக்கப்பட்ட அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கோலஸ் அவர்களுடைய 24ஆம் ஆண்டு நினைவில் அருட்தந்தையினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாம் ஜெபிப்பதற்காக வந்திருக்கின்றோம். அதே நேரத்திலே ஆண்டவர் அவரை தன்னுடைய இறையாட்சியில் ஒரு தூய குருவாக பயன்படுத்தியதை நினைத்து சிறப்பாக நாம் நன்றி சொல்லவும், இன்னும் ஆண்டவருடைய கரங்களிலே அவர் தொடர்ந்து நமக்காக நமது குடும்பங்களுக்காக பரிந்து பேசவும் சிறப்பாக ஜெபிக்க இருக்கின்றோம். மேலும் இந்த திருப்பலியானது திருமதி ராஜமாஸ்ரீ குடும்பத்தில் மரித்த அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கோலஸ் அவருடைய 24ஆம் ஆண்டு நினைவு நாளில் முன்னிட்டு ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்திலே மரித்த சேவியர் ஆசிரியர் பிளாசியூஸ் ஆசிரியர் நிக்கோலஸ் மரிய புஷ்பம் திரேஷால் இருதயம் தங்கம் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஜபிக்கிறார்கள். மேலும் திருமதி லீமாரோஸ் ஆசிரியர் குடும்பத்தில் மரித்த அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கோலஸ் அவருடைய 24ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்தில் மரித்த சேவியர் ஆசிரியர் பிளாசியூஸ் ஆசிரியர் நிக்கோலஸ் மரிய புஷ்பம் திரேஷால் இருதயம் தங்கம் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் ஸ்டீவன் பாபு திருமதி லீமா பாரதி குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்திலே மரித்த அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கோலஸ் அவர்களின் நினைவாகவும் மற்றும் நிக்கோலஸ் மரிய புஷ்பம் இக்னேசிசாமி ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜபிக்கிறார்கள். நாமும் தூய திருப்பலியில் கடவுளுடைய அருளையும் ஆசீரும் கேட்டு சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே உம் அடியாராகிய அருட்பணியாளர் ஜேம்ஸ் நிக்கோலஸின் ஆன்மாவுக்காக உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோ. அவர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது திருப்பணிகளால் அவரை அணி செய்த நீர் அவர் விண்ணகமாட்சியில் பங்கு பெற்று என்றும் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41 13 முதல் 20 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41 13 முதல் 20 முடிய. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ராயல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ராயலின் தூயவரே உன் மீட்பர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய். காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ராயலின் தூயவரில் மேன்மை அடைவார். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் வறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ராயலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்படச் செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன். சித்தி மரம், மிருது செடி, ஒலிவ மரம் ஆகியன தோன்றச் செய்வேன். பால் நிலத்தில் தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசி இலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும், இஸ்ராயலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர். ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 145 1 9 10 11 12 13. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். மது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். மானிடருக்கு வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுமை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியன அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்கச் செய்யட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 11வது அதிகாரம். இறை வார்த்தைகள் 11 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட
பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்கு உரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்திலே ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார் என்பதுதான் நமக்கு ஆறுதலான செய்தி. அந்த ஆறுதலான செய்தி தான் நமக்கு மகிழ்ச்சியாக நம்முடைய உள்ளத்திலே பொழியப்படுகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே எசையா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு கூறியது, அஞ்சாதே, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். கைவிடப்பட்ட நிலையில், இடிந்து போன நிலையில், வாழ்க்கையே வெறுத்து போன நிலையில் இருக்கக்கூடிய இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை தேடி வருகிறாயோ இல்லையோ, மாறாக நான் உன்னை தேடி வருகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தேடும் தெய்வமாக நமக்குள் வருகின்றார். ஆனால் அந்த தெய்வத்தை நாம் இனம் கண்டு கொள்கிறோமா என்பதுதான் ஒரு கேள்வியாக அமைகின்றது. இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற திருமுழுக்கு யோவான் ஆண்டவரை மெசியா என இனம் கண்டு கொண்டார். எனவேதான் நற்செய்தி சொல்கிறது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் யாரும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரை இனம் கண்டு கொள்வது நம்முடைய வாழ்விலே தேவையான ஒன்று. இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்களை பார்க்கின்றோம், அத்தனையும் நாம் இனம் கண்டு கொள்கின்றோம். ஆனால் படைத்த இறைவன், பாதுகாத்த இறைவன், பராமரிக்கின்ற இறைவன் நம்மை தேடி வருகின்ற பொழுது அந்த ஆண்டவரை நாம் பற்றி கொள்கிறோமா? அந்த ஆண்டவரின் குரலுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? அல்லது அந்த ஆண்டவரை இனம் கண்டு கொள்கிறோமா என்றால் அது கேள்வியாக அமைந்து விடுகின்றது. இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதைத்தான் குறிப்பிடுகின்றார். எனவேதான் இன்றைய நாளிலே நாம் வாசிக்கின்ற போது, பொட்டல் மேடுகளை எல்லாம் பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன், பள்ளத்தாக்குகள் நீருற்றுகளை புறப்படச் செய்வேன், பாலை நிலத்தில் நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன் என்று குறிப்பிட்டார். இதெல்லாம் நடக்குமா என்றால் ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்பதுதான் இரண்டாவது காரியமாக இருக்கின்றது. முதலாவதாக ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். அந்த ஆண்டவரை நாம் இனம் கண்டு கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நமது வாழ்க்கையிலே சிந்தித்து பார்ப்போம். இந்த திருவருகை காலம் ஆண்டவர் நம்மை தேடி வருகின்ற காலம், தவ காலம், நாம் இறைவனை தேடும் காலம். இந்த இரண்டு காலங்களிலும் நாம் ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்க முடியும். புனித அவிலா தெரேசா அற்புதமாக சொல்லுவாள், நான் இயேசு வாழ்ந்த காலத்தில் நான் வாழவில்லை என்ற வருத்தம் எனக்கு துளி கூட கிடையாது. ஏனெனில் நான் வாழ்கின்ற காலத்திலே இயேசு நற்கருணையில் வாழ்கின்றார். அந்த நற்கருணையில் வாழ்கின்ற கடவுளை என்னால் இனம் கண்டு கொள்ள முடியும். அந்த நற்கருணை ஆண்டவரோடு என்னால் பேச முடியும். அந்த நற்கருணை ஆண்டவரை நான் உணவாக உட்கொள்ள முடியும். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி புனித அவிலா தெரேசம்மாள் அற்புதமாக ஆண்டவரை போற்றுவாள். நாமும் இந்த தூய திருப்பலி வழியாக ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகின்றார். ஒவ்வொரு நாளும் நமக்குள் வர ஆண்டவர் துடித்து கொண்டிருக்கின்றார். இதயத்தை திறந்து ஆண்டவரே வாரும், எங்களில் வாசம் பண்ணும் என்ற உணர்வோடு அந்த ஆண்டவரை அழைப்போம். ஆமீன். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை.
இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாய் என்னை மாற்றிடுவாய் இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாய் என்னை மாற்றிடுவாய் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் அல்ல இறைவா, தூய மறை நிகழ்வுகளை இம்மையில் பற்றுறுதியில் நிறைவேற்றிய உம் அடியாராகிய அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கோலாஸுக்காக வேண்டுகின்றோம். இவற்றின் பயனாக அவர் உம்மை என்றும் நேரில் காணும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமாலும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவே உலகின் மீட்பு, அவரே மனிதருக்கு வாழ்வு, இறந்தோரின் உயிர்ப்பும் அவரே. ஆகவே வானக அணிகளோடு புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெல்லாம் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர், தூய பரிசுத்த கல்வாரி திருப்பலியிலே கருத்துக்களை கொடுத்து ஜபிக்கக்கூடிய திருமதி லீமா ரோஸ் ஆசிரியை, திருமதி ராஜம் ஆசிரியை, திருவாளர் ஸ்டீவன் பாபு, திருமதி லீமா பாரதி, இவர்களது குடும்பத்தை ஆண்டவரை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நாளிலே உமது திருவடிக்கு வந்த அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கோலஸ், மேலும் நிக்கோலஸ் மரிய புஷ்பம் இக்னிசாமி, மேலும் அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கோலஸ், சேவியர் ஆசிரியர் பிளாசிஸ் ஆசிரியர் நிக்கோலஸ் மரிய புஷ்பம், திரேஷால் இருதயம் தங்கம், மேலும் சேவியர் ஆசிரியர் பிளாசிஸ் ஆசிரியர் நிக்கோலஸ் மரிய புஷ்பம், திரேஷால் இருதயம் தங்கம் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இந்த உலகில் முகவந்தவராய் இருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் எல்லோரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களை நீர் தேடி வரும் தெய்வம். இதோ உம்மை இனம் கண்டுகொள்ளவும், உம்மோடு பேசவும், உம்மை அனுபவிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாய்ப்புக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, தூய கல்வாரி திருப்பலியை ஆசீர்வாதமாக எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். இந்த கல்வாரி திருப்பலியிலே நாங்கள் உள்ளத்திலிருந்து ஜெபிக்கின்றோம். உணர்வுகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்வை ஆண்டவரை நீர் அபரிதமாக ஆசீர்வதித்தருளும். தூய தந்தையே, இந்த திருவருகை காலத்திலே நாங்கள் திருமுழுக்கு யோவானை போல தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வாழ ஆசீர்வதித்தருளும். இறைவா, தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை நீர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய மக்களை நீர் எப்போதுமே அரவணைத்து கொள்ளும் தெய்வம். இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆறுதலை எங்களுக்கும் கொடுத்தருளும். ஆண்டவரே, நாங்கள் மீட்பரை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள தூய வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருகிலே இருந்து நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. உமது நியமங்களின்படி, கட்டளைகளின்படி, உடன்படிக்கையை படி நாங்கள் வாழ ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற
நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை அழைத்தேன் நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை அழைத்தேன் நீ வா வா. அன்பு மொழி பேசும் இன்ப முகில் இயேசு, எந்நாளும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்ப முகில் இயேசு, எந்நாளும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே, உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை அழைத்தேன் நீ வா வா. வானின் முழு நிலவே வாழும் உயிர் சுடரே, நீ இன்றி வாழ்வேதையா. வானின் முழு நிலவே வாழும் உயிர் சுடரே, நீ இன்றி வாழ்வேதையா. பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலராய், பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலராய், உன்னாசி தந்தால் மகிழ்வேனையா. மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக பீடத்தின் திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்ந்து பணிந்து வேண்டுகின்றோம். முது திருச்சபையில் உண்மையுடன் பணிபுரிந்த உம் அடியாராகிய எம் மறை மாவட்ட அருட்பணியாளர் ஜேம்ஸ் நிக்கலாஸின் ஆன்மா இத்திருப்பலியின் ஆற்றலால் உம் திருமுன் என்றும் அக்களிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.